எம்பெருமானது திருவிளையாடலை பாருங்கள். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. தனக்கு எது தேவையோ அதை கேட்டு பெற்றுக்கொண்டார் எம்பெருமான். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி என்று நாங்கள் திருவாசகத்தில் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் இங்கேயும் எம்பெருமான் தனக்கு எது தேவையோ அடியவர்கள் மூலம் அதனை பெற்று தனக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி இணுவில் பதியிலே அமர்ந்து இன்றும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருந்து வந்த கலைஞர்கள் கூட இந்த எம்பெருமானது திருவுருவம் போன்று தாங்கள் இந்தியாவில் கூட பார்த்ததில்லை என்று கூறி வியப்புற்று அறுமுகப் பெருமானது திவ்ய மூர்த்திகரத்திற்கு எடுத்துக்காட்டாக தங்களது ஆச்சரியத்தையும் புகழ் மாலையையும் சூடிச் செல்வது இன்றும் எமது கண்கூடாகவும் எமது செவி வழியாகவும் கேட்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. குழந்தை வேலாயுதர் கனவில் தோன்றி தனக்கு ஆலயம் அமைப்பித்த முருகப்பெருமான் அருளாளர் பெரிய சந்நியாசிரியர் என போற்றப்படும் ஆறுமுகம் சந்நியாசிரியரது அருள் தொண்டு 1861 ஆண்டளவிலே ஆறுமுகனுக்கு திருமஞ்சம் பெருமஞ்சமாக அமையப்பெறும் பாக்கியத்துக்கு வழிகாட்டினார். எம்பெருமான் தனக்கு திருமஞ்சம் தேவை என்ற அந்த கருத்தை உணர்த்திவித்தார். அந்த வேளையிலே கந்தவேள் பெருமானது கருணையும் அருள்வாக்கும் அந்த சந்நியாசிரியர் மூலமாக அடியவர்களுக்கு அனுக்கிரகிக்கப்பட்டன. ஆண்டவனது கட்டளை எனவும் எண்ணி தமது பணிகளை இயற்றி வந்தனர். அருளாளர் எம்பெருமானுக்கோர் திருமஞ்சனம் அமைப்பதற்கு திருவுளம் கொண்டார். திருமஞ்சனத்தை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய சிற்ப வல்லுநர்களை தேடிய போது தனக்கு தேவையான மஞ்சத்தினை உருவாக்குவதற்கு யார் மூலம் உருவாக்க வேண்டும் என்று எம்பெருமானே வழிகாட்டினார். தமிழ்நாட்டிலே இந்த சிற்பாசாரியர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டிலே சிற்பக்கலையை கற்று அங்கிருந்து இலங்கைக்கு வந்து தாம் கற்ற சிற்ப ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியிருந்த அந்த நேரத்திலே எம்பெருமானது வழிகாட்டல் மூலமாக சந்நியாசிரியார் வடிவில் சென்று இணுவில் கோவிலுக்கு மஞ்சம் செய்ய வரும்படி கூறியருளினார். அவர்கள் தமது கலைத்திறனை எவ்வாறு மற்றவர்களுக்கு காட்டுவது என ஏங்கி நின்ற வேளையிலே எம்பெருமான் சந்நியாசிரியார் வடிவிலே அவரது கனவில் சென்று தனக்கு தேவையான திருமஞ்சத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உண்மையிலேயே கனவிலே உபதேசம் செய்தார் என்றே நாங்கள் கூற வேண்டும். அதேவேளை அந்த கோவிலின் சந்நியாசிரியாரிடமும் சென்று உனது மஞ்ச திருப்பணியை செய்வதற்கு ஆசாரிமார்கள் இங்கே ஊர்காவத்துறை கரையை அடைந்துள்ளார்கள், அவர்களை சென்று அழைத்து வா என்றும் பணித்தார். எம்பெருமான் திருவிளையாடல் இதுதான். அங்கே சிற்பாசாரியர்களுக்கு கனவில் தோன்றி இங்கே நீ பணி செய்து என்று கூறினார். மறுபுறத்திலே அவரிடம் சென்று உனது பணியை செய்வதற்கு இன்னாரிடத்தில் சென்று கேள் என்றும் கூறினார். பிறகென்ன, அதற்கிணங்கி அருளாளரும் சிற்பாசாரியர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த கலைக்கூடமானது சைவ உலகிலே முதல் மஞ்சம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த மஞ்சத்தின் ஆரம்ப வேலைகள் பெரிய சந்நியாசிரியார் சஞ்சாரம் செய்து தனது அன்றாட வாழ்க்கையை போக்கிய அந்த இடத்திலே அவரது மேற்பார்வையின் கீழே 1910 ஆண்டளவிலே தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 2 வருட காலத்திலே 1912 இந்த திருமஞ்சம் பெருமஞ்சம் உலகின் முதல் மஞ்சம் வெள்ளோட்டம் விடப்பட்டது.